நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் பீடுடைய மாதம் என்று அழைப்பர். அதாவது பெருமை மிகு மாதம். இம்மாதம் இறைவனுக்காகவே படைக்கப்பட்டது. அதனால்தான் மானிடர்களாகிய நம் மங்கள காரியங்கள் எல்லாம் நம்முடைய இல்லங்களிலே இந்த மார்கழி மாதம் நடத்துவதில்லை. மேலும் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கும் கடவுளர்களுக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோமே, 4:30 மணி முதல் 6:30 மணி முடியாக அந்த நேரம் ஆகும். நமக்கெல்லாம் ஒரு நாள் என்பது, அதாவது கடவுளர்களுக்கு ஒரு ஆண்டுதான் ஒரு நாள். அதிலே இந்த மார்கழி மாதம் காலை நேரம், அதிகாலை நேரம். இந்த அதிகாலை நேரத்திலே மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல்களை பாடி அந்த பெருமானை வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. மாணிக்கவாசகர் மிக அருமையாக சொல்லுகிறார், ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி. அதாவது இறைவன் எதற்குமே அடங்காது, அதாவது ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பாதாளத்திற்கும் இணையாக உள்ளவன். அவன் எல்லா இடத்திலும் நீக்கவர இருக்கின்றான். ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவனுடைய அடிமுடியை கூட பிரம்மனாலோ திருமாலாலோ கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தகைய ஜோதி பிழம்பாக இருப்பவன் சிவபெருமான். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானை இந்த மார்கழி மாதத்திலே நாம் வணங்குவோம் என்று தோழியர்கள் புடைசூழ ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த வீட்டினுடைய கதவை தட்டி அங்கிருக்கின்ற அந்த மகளிரெல்லாம் எழுப்பி எல்லோரையும் குளத்திற்கு நீராட வருமாறு அழைக்கின்ற பாடல்தான் இந்த திருவம்பாவை பாடல். இப்பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்திலே ஒரு பதிகமாக, அதாவது திருவாசக பதிகத்து நூலிலே திருவம்பாவை என்ற தலைப்பிலே 20 பாடல்களை கொண்டுள்ளது. மிக அற்புதமாக எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளை பற்றி சொல்லுகின்றார். மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான், மகாதேவன் வார்களகவள் வாழ்த்திய வாழ்த்தொழி போல். அந்த மகாதேவனை, அந்த சிவபெருமானை அந்த அதிகாலை நேரத்திலே எல்லோரும் மகாதேவா பெருமானே என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து வீதிதோறும் அவர்கள் இறைவனை பாடி பரவி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த வாழ்த்தொழிகள் உனக்கு கேட்கவில்லையா என்று ஒரு வீட்டினுடைய உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை எழுப்புவதாக, வெளியே இருக்கின்ற சில பெண்கள் ஒன்று சேர்ந்து எழுப்புவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இந்த பாடலினுடைய கருத்திலே இறைவனுடைய பெருமைகளை முதல் 4 வரிகளிலே இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதனுடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் மிக அற்புதமாக மாணிக்கவாசகர் பெருமான் காட்டுகிறார். வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து, அந்த திருக்கோயிலிலே அந்த சிவபெருமான் மீது பக்தி கொண்டு ஒரு கூட்டத்தார் ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று அப்படியே அரற்றிக்கொண்டு விம்மி விம்மி அந்த இறைவனுடைய பெருங்கருணையை எண்ணி மெய்மறந்து கிடக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுடைய காட்சியை நீ பார்க்க வேண்டாமா? வெளியே விரைவிலே விழித்தெழுந்து வெளியே வா என்று வெளியே இருக்கின்ற அந்த மகளிர் சொல்வது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார். மேலும் பாசம் ஏதேனும் ஆதால் கிடந்தால் எம் தோழி, ஆக தோழிமார் அனைவரையும் அவர் அழைத்து
ஒவ்வொருவரையும் எழுப்பி எல்லோரையும் குளத்திலே நீராடச் செல்வதற்காக அழைத்து செல்வதாக மாணிக்கவாசகர் மிக அற்புதமாக இந்த முதல் பாடலை பாடியிருக்கிறார். அவருடைய பாடலினுடைய அந்த சித்தாந்த கருத்துக்களும் அக்காலத்திலே திருக்கோயிலை சுற்றி அக்ரஹாரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தெருக்களின் வாயிலாக அந்த தெருக்களிலும் அந்த திருக்கோயிலுக்கு உள்ளேயும் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கின்ற அந்த குளத்திற்குள்ளும் என்னென்ன காட்சிகள் நடைபெறுகின்றன என்பதை பற்றி மிக அற்புதமாக மாணிக்கவாசகர் இந்த முதல் பாடலிலே மிக தெளிவாக கூறுகிறார். இந்த பாடலுடைய முழு பொருளை அறிந்து இந்த பாடலை நாம் பாடி சிவபெருமானை வணங்குவோமேயானால் அந்த பெருமானுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா.